வணக்கம். TRB Commerce Unit 17 Previous Year Questions 2001 First question Registration of a joint stock company is கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தல் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தல் என்பது கட்டாயமா கட்டாயம் இல்லையா, அது யாருக்கு பதிவு செய்யலாம் யாருக்கு பதிவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, ஆப்ஷனல், compulsory for public company and optional for private company, compulsory for companies with liabilities limited by shares. அதாவது கட்டாயமாக்கப்பட்டது, விருப்பத்திற்குட்பட்டது, பொது நிறுவனத்திற்கு கட்டாயம், தனி நிறுவனத்துக்கு வந்து விருப்பத்திற்கு உட்பட்டது, பொறுப்புறுதி நிறுவனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு வந்து கூட்டு பங்கு நிறுவனத்திற்கு வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது பதிவு செய்தல் என்பது கம்பல்சரி, கட்டாயம். அந்த கம்பெனியை நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பதிவு செஞ்சுருக்கணும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் கிளாஸஸ் ஆஃப் த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் கேன் பி அல்டர்ட் பை, அதாவது அமைப்பு முறை ஏட்டில் உள்ள நோக்கத்தை வந்து நம்ம மாற்றம் செய்யணும்னா அதுக்கு வந்து என்ன தீர்மானம் போடணும், அதுதான் கொஸ்டின். அமைப்பு முறை ஏட்டில் ஏதேனும் நோக்கம் குறித்து மாற்றம் செய்வதற்கு போடக்கூடிய தீர்மானம் என்ன? அமைப்பு முறையீடும் வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், அது ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸ் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அது சங்க நடைமுறை விதிகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ப்ரொமோட்டர்ஸை என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதில் மாற்றம் செய்யணும்னா நம்ம வந்து என்ன தீர்மானம் போடணும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் பை தி கம்பெனி லா போர்டு, அதாவது சிறப்பு தீர்மானம் மற்றும் நிர்ம சட்ட அவையின் ஒப்புதல் பெற்றிருக்கணும். அப்படி பெற்றிருந்தால் மட்டும்தான் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் உள்ள ஏதாவது நோக்கம் குறித்து ஏதேனும் மாற்றம் செய்யணும்னாக்க சிறப்பு தீர்மானமும் போட்டிருக்கணும், நிர்ம சட்ட அவையின் ஒப்புதலையும் வாங்கியிருக்கணும். கன்ஃபர்மேஷன் பை கம்பெனி லா போர்டு, கம்பெனி லா போர்ட்டையும் வாங்கியிருக்கணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மெமராண்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், மாற்றத்தை செய்ய முடியும். தேர்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். Table A of Schedule 1 of Indian Companies Act provided the model of, அதாவது அட்டவணை A என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டவணை ஏனாலும் சரி, டேபிள் ஏனாலும் சரி, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னாலும் சரி, இதெல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நிர்ம சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை A இணைப்பு 1 என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், சங்க நடைமுறை விதியைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டவணை A, லிஸ்ட் ஏ, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி எப்படி இயங்கணும், அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்குன்னு சர்டன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த கம்பெனியில் வந்து அவங்களுக்குன்னு எந்த விதமான ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுவும் டேபிள் இல்லாத பட்சத்தில் இந்த ஆர்டிகல்ஸ் ஏயை தான் என்ன செய்யணும், அவங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதான் டேபிள் ஏ, லிஸ்ட்டு ஏ, அது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். தென் ஃபோர்த் கொஸ்டின், the internal between two annual general meetings should be more than, அதாவது 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு உள்ள கால இடைவெளி எத்தனை மாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே 18 மாதங்கள் கழித்து ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் போடணும். அடுத்து 2 மாதங்களுக்கான இடைவெளி, 2 ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கான இடைவெளி. ஃபஸ்ட்டு ஒரு 18 மாதத்தில் ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடந்துச்சுன்னா அடுத்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் எப்படி நடக்கும்னா அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்குடைய கேப் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 15 மாதம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 18 மாதம், அப்புறம் 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கான இடைவெளி வந்து 15 மாதம் இருக்கணும். ஸோ இந்த 18, 15 இந்த ரெண்டில் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்கு 18 எதுக்கு 15 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் 2002 கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், த அல்டர்ட் மெமராண்டம் மஸ்ட் பி ஃபில்டு வித் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தின், அதாவது மாற்றம் செய்யப்பட்ட அமைப்பு முறையீட்டில் வந்து அந்த அமைப்பு முறையீட்டை பற்றிய விவரங்களை வந்து பதிவாளரிடம் வந்து எத்தனை மாதங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும், இதுதான் கொஸ்டின். அதாவது ஏதேனும் திருத்தம் வந்து அமைப்பு முறையீட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விவரங்களை வந்து பதிவாளரிடம் வந்து எத்தனை மாதங்களுக்குள்ளே பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 months. சரிங்களா? 3 மாதத்துக்குள்ளார ஏதேனும் மாற்றம் செய்தால் அதை பற்றி விவரங்களை எல்லாத்தையும் பதிவாளரிடம் என்ன செஞ்சிடணும், அவங்க பதிவு செஞ்சிடணும். சரிங்களா? 1 month, 2 month, 3 month, 4 month ஆஃப் த கம்பெனி லா போர்டு ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க.
இதுக்கு ஆன்சர் வந்து மாற்றம் செய்த 3 மாதத்துக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம்னா அதை பதிவாளரிடம் தாக்கல் செய்ய வேண்டும். தென் சிக்ஸ்த் கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனி பாடத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 4 வர்ற கொஸ்டின்ஸு 1/2, 2/3, 3/4 அந்த மாதிரி வர்றது, மாதங்கள், நாட்கள், இதை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். ப்ரைவேட்டுக்கு எத்தனை பேர், பப்ளிக்கு எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் கொஷின்ஸை வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுமாதிரி இயக்குநர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, ப்ரைவேட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, பப்ளிக்கில் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க மொத்தமாக எத்தனை பேர், எவ்வளோ பேர் வேலை எத்தனை இடத்துல வேலை செய்யலாம், அவங்களுடைய ஊதியம் எப்படி இருக்கும், தனியாக ஒரு ஆளுக்கு ஊதியம் எப்படி இருக்கும், ஒட்டுமொத்தமாக எப்படி ஊதியம் இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் 6th கொஸ்டின் எடுத்திங்கன்னா, இன் அ மெம்பர்ஸ் வாலண்டரி வைண்டிங் அப் த நோட்டீஸ் ஆஃப் ரிசொல்யூஷன் ஷால் பி பப்ளிஷ் டு தி நியூஸ் பேப்பர் அண்ட் ஃபில்டு வித் த ரெஜிஸ்டார்ஸ் வித்தின். என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து அங்கே உள்ள உறுப்பினர்கள் வந்து தன் விருப்ப கலைப்பு உறுப்பினர்கள் சொல்கிறாங்க, அவங்களே விருப்பப்பட்டு அதை வந்து கலைப்பு செய்யணும், கம்பெனியை கலைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா அதை எத்தனை நாட்களுக்குள்ள பப்ளிக்குக்கோ அல்லது அங்கே இருக்க பதிவாளருக்கோ கொடுக்கணும், நியூஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 நாட்களுக்குள்ளே. அதாவது என்ன கொஷின் கேட்டால், ஒரு உறுப்பினர்கள் எல்லாமே தன் விருப்ப கலைப்பில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு எத்தனை நாட்களுக்குள்ள இதை செய்தித்தாளையும் பதிவாளரையும் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு தான் கொஷின். 14 நாட்களுக்குள்ள தன் விருப்ப கலைப்பாக இருந்துச்சுன்னா 14 நாட்களுக்குள்ளார செய்தித்தாளையும் கொடுத்துடணும். அதே மாதிரி பதிவலுவலகத்துலேயே என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே என்ன செஞ்சிடணும்னா அவங்க இன்ஃபர்மேஷனை தகவலை கொடுத்துடணும். சரிங்களா, இது வந்து 6th கொஸ்டின். தென் 7th கொஸ்டின், எ கம்பெனி மே பி wound up by the court. அதாவது நீதிமன்றத்தால் ஒரு நிறுவனம் கலைக்கப்படும் போது, நீதிமன்றமே ஒரு நிறுவனம் இதுக்கு முன்னாடி தன் உறுப்பினர்களுடைய கலைப்புக்கு வந்து வாலண்டரி வைண்டிங் அப்புக்கு வந்து 14 days. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தால் ஒரு நிறுவனம் கலைக்கப்படும் போது அது என்ன தீர்மானம் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன், பை பாசிங் ஸ்பெஷல், தென் வந்து இன் தி மெமராண்டம் பெர்மிட், இட் டிஃபால்ட் இஸ் மேட் ஹோல்டிங் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கேட்டிருக்காங்க. ஒரு நீதிமன்றமே வந்து அது கலைக்க நேர்படும் போது அதுக்கு வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நிறைவேற்றணும். சரிங்களா, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாதான் அந்த கம்பெனி என்ன செய்யணும், நீதிமன்றத்தால் ஒரு நிறுவனம் கலைக்கப்படும் பொழுது சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், அதாவது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 8th கொஸ்டின், எய்த் கொஸ்டின், குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் தி டிரெக்டர்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன். அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது எத்தனை பங்குகளை வந்து தகுதி பங்குகளை வந்து டைரக்டர் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் ஃபார் எ டைரக்டர்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன், எத்தனை தகுதி பங்குகளை வந்து இயக்குநர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய ஏடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் கொடுத்துருப்பாங்க, கம்பெனி ஆக்ட் கொடுத்துருப்பாங்க, கான்ட்ராக்ட் பிட்வீன் கம்பெனி அண்ட் டைரக்டர்ஸ்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் எதில் கொடுத்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. இவ்வளோ தகுதி பங்குகள் இருந்தால் மட்டும்தான் அவர் அந்த கம்பெனிக்கு வந்து டைரக்டராக ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி எதில் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருவாங்க. தென் வந்து 9th கொஸ்டின், இந்த 9th கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இட் த ஆர்டிகல்ஸ் கன்ஃப்ளிக்ட் வித் தி மெமராண்டம், அதாவது சங்க நடைமுறை விதிகளுக்கும் அமைப்பு முறையீட்டுக்கும் 2க்கும் முரண்பாடு ஏற்படும் பொழுது நம்ம அவங்க எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஷேல் ப்ரொவைல். அதாவது 2க்கும் முரண்பாடு, 2க்கு யாருக்கெல்லாம் கேட்டால் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுக்கும் மெமராண்டத்துக்கும் இடையே வந்து முரண்பாடு ஏற்படும் போது நடைமுறை விதியை வந்து ஃபாலோ பண்ணணுமா, த ஆர்டிகல் ஷேல் ப்ரொவைலா, த மெமராண்டம் ஷேல் ப்ரொவைலா, த டைரக்டர்ஸ் வில் ரிசால்வ் த கன்ஃப்ளிக்ட், த கோர்ட் வில் ரிசால்வ் தி கன்ஃப்ளிக்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது அப்போ 2க்கும் முரண்பாடு ஏற்படும் போது எதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெமராண்டம். சரிங்களா, அப்போது த மெமராண்டம் ஷேல் ப்ரிவைல், அதைத்தான் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அது அமைப்பு முறையீடு தான் எனது இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 இருக்கிறாங்க, நீ பெருசு நான் பெருசு, சங்க நடைமுறை பெருசா, ஆர்டிகல்ஸ் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனாக பெருசு அப்படின்னு 2 பேத்துக்கும் பிரச்சனை வரும்பொழுது அப்போ எதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா மெமராண்டத்தை தான் என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரினிக் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் மீன்ஸ். இந்த வேர்டு வந்து டாக்ட்ரினிக் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அப்படி மீனிங் என்ன, அந்த கம்பெனியில் வந்து டாக்ட்ரினி அப்படிங்கிற மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டுமானம் என்பது தமிழில் சொன்னீங்கன்னா கட்டுமான அறிவிப்புனா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனியில் டாக்ட்ரினி அப்படின்னா என்ன மீனிங் ஞாபகம் வச்சுக்கணுன்னா,
ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு கூட தொடர்பு இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனத்துடைய வெளி நிறுவனத்துடைய அமைப்பு முறையீடு, அந்த மெமராண்டத்தை பற்றிய பிரிவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. அதான் டாக்டர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது டாக்டர்னினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் தொடர்பு வச்சுருக்கக்கூடிய வெளி நிறுவனத்தோட அமைப்பு முறையீடு இருக்கும் இல்லையா, அதை பற்றிய அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அதோடைய பிரிவுகள் எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருத்தல் தான் டாக்டர்னி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இந்த வேர்டு வந்து இந்த கொஷின் வந்து அடிக்கடி நம்ம என்ன செய்கிறாங்க, டிஆர்பியில் கொஷின் கேட்குறாங்க. தென் வந்து ஷேர் வாரண்ட்ஸ் கேன் பி இஷ்யூட் பை. 11th கொஸ்டின், ஷேர்ஸ் வாரண்ட் கேன் பி இஷ்யூட் பை. அதாவது பங்கு சீட்டை வந்து வெளியிடுவது யாருன்னு கேட்டிருக்காங்க. பங்கு சீட்டு அல்லது பங்கு உரிமையை வந்து வெளியிடுவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கம்பெனி வெளியிடுவாங்க அப்படின்னா பப்ளிக் கம்பெனி ஒன்லி. பப்ளிக் கம்பெனி மட்டும்தான் ஷேர்ஸ் வாரண்ட்டை வெளியிடுவாங்க. ஷேர்ஸ் வாரண்ட்னு ஒன்று இருக்குது, ஷேர்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ஷேர்ஸ் சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணுவான்னு கேட்டால் அங்கே கம்பெனியில் உள்ள செயலாளர், செக்ரட்டரி, நிறுவன செயலாளர், கம்பெனி செக்ரட்டரி தான் என்ன செய்வார், ஷேர்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுப்பார். இங்கே நமக்கு என்ன கொஷின், அது ரெண்டையும் டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம வந்து குழம்பிடக்கூடாது. ஷேர்ஸ் வாரண்ட்னா என்ன, ஷேர்ஸ் சர்டிஃபிகேட்னா என்ன. ஷேர்ஸ் வாரண்ட்டை வந்து எந்த கம்பெனி வெளியிடுவாங்கன்னு கேட்டால் பப்ளிக் கம்பெனி ஒன்லி. பப்ளிக் கம்பெனி மட்டும் தான் ஷேர்ஸ் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. பட் ஷேர்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது யாருன்னு கேட்டால் கம்பெனி செக்ரட்டரி. சரிங்களா? இப்படி வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் கார்லேட்டராக இருக்கக்கூடிய கொஷினை பார்த்து நம்ம என்ன செய்யணும், மைண்டில் வச்சுக்கணும் கொஷினுக்கு ஆன்சரை. தென் வந்து 12th கொஸ்டின், the underwriting commission paid or agreed to be paid must not exceed. அதாவது கழிவு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது, நிறுவனத்தோட கழிவு வந்து கீழ்கண்ட எதை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. 2%, 2.5%, 1/2, 5%, 10% ஆஃப் த இஷ்யூ ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 5%. சரிங்களா? நிறுவனத்தோட கழிவு வந்து 5%க்கு மிகாமல் இருக்கணும். not exceeding 5%. Then 13th question, இந்த 13வது கொஷினில் வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இந்த கொஷின் வந்து 2011 and 12லையும் கேட்டிருக்காங்க இந்த கொஷினு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, a person cannot hold office as a director simultaneously in more than, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு நபர், அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு நபர் எத்தனை நிறுவனங்களில் வந்து இயக்குனராக பதவி வகிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு நபர் எத்தனை கம்பெனிஸில் வந்து டைரக்டராக இருக்கலாம் அப்படின்னு கொஷின். இந்த கொஷின் வந்து 2011 and 12லையும் கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு புக்கை பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க, 15 கம்பெனின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அங்கே கொடுத்துருந்த சாய்ஸில் வந்து 15ங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனால் அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து டிஆர்பியில் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 20 கம்பெனிஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் இதில் எதுக்கு கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 15 இருந்தால் 15 போடணும், 15 இல்லாத பட்சத்தில் 20 போடணும். சப்போஸ் 15 இல்லை, 15 ஒரு ஆப்ஷனில் இருக்குது, 20 ஒரு ஆப்ஷனில் இருக்குன்னா நீங்கள் 20 தான் போடணும். ஏன்னா டிஆர்பி வந்து 20ங்கிற ஆன்சர் தான் வந்து 2 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன். 15 கொடுத்தா 15 போடுங்க. அப்படி இல்லைன்னா 20 இருந்ததுன்னா 20 போடுங்க. ரெண்டுமே இருக்குது, 15லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, 20லேயும் ஒரு ஆப்ஷனில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 20 தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா இந்த 20ங்கிற ஆன்சருக்கு தான் 2 தடவை மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஒரே நேரத்தில் ஒரு ஒரு நபர் வந்து 15 கம்பெனி அல்லது 20 கம்பெனிகளை அவர் என்ன செய்யலான்னா பதவி வகிக்கலாம். நீங்கள் படிக்கும் போதே 15 அல்லது 20 அப்படின்னு படிச்சுக்கோங்க. 20 தான் இருந்ததுன்னா 20 போடுங்க. ரெண்டுமே இருந்தது, 15 இருந்தது 20 இருந்ததுன்னா 20 போடுங்க. சரிங்களா? அப்போ 20 இல்லாத பட்சத்தில் 15 நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, 14th கொஸ்டின், அந்த ஓவரால் மினிமம் மேனேஜரியல் ரெமுனரேஷன் ஷால் நாட் எக்ஸீட் டேஷ் ஆஃப் தி நெட் ப்ராஃபிட். அதாவது இதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், ஒரு மேலாளருடைய ஊதியம் 5%க்கு அதிகமாக போகக்கூடாது. ஆனால் ஓவரால் அப்படி ஒட்டு மொத்த அப்படின்னு கொஷின் இருந்துச்சுன்னா, ஓவரால்னு வார்த்தை வந்ததுன்னா 11%க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் மேனேஜிங் டைரக்டர்ஸ்க்கு நம்ம சொன்னோம், ஒரு ஆளாக இருந்ததுன்னா 5%, ஓவரால் வேர்டு வந்துச்சுன்னா 10%. அது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து மேனேஜரியல் ரெமுனரேஷன். ஸோ மேலாளருடைய ஊதியமாக இருந்ததுன்னா ஓவரால் 11%, ஒரு மேனேஜராக மட்டும் இருந்தார்னா, ஒரு மேலாளராக மட்டும் இருந்தார்னா 5%. ஓவரால் கொடுத்துருக்குறாங்களா
அல்லது ஒரு மேலாளர்னு கொடுத்துருக்காங்களா, பர்டிகுலராக ஒரு பர்சனாக கொடுத்துருக்காங்களா நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி மேனேஜிங் டைரக்டருக்கும் இந்த மாதிரி ஊதியம் உண்டு. ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அவருக்கும் 5% தான். பட் ஓவரால் வேர்டு வந்துச்சுன்னா அங்கே வந்து 10% வந்து ஆன்சராக இருக்கும். நான் இந்த மாதிரி ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பேன், கொஷினை பார்த்து செலக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக அந்த கம்பெனிஸில் வந்து கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2001 2002 நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க கம்பெனி பாடத்தில். அப்புறம் இருக்க வந்து படிப்படியாக குறைஞ்சி ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்து ஈக்குவலாக வர்ற மாதிரி வந்து கொஷின் எடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா 6 கொஷின் 3, அப்புறம் அதுக்கு முன்னாடி 3 கொஷின்ஸ் அந்த மாதிரி குறைச்சி கொண்டு இருக்காங்க. அதனால் வந்து ஆனால் கம்பெனியில் கட்டாயம் குறைந்தபட்சம் ஒரு 8 கொஷினாவது வரும். ஸோ வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸாக பார்த்து நீங்கள் படிங்க. பாருங்கள், இந்த 2002 வந்து நெக்ஸ்ட் கொஷினே வந்து அதே கொஷின் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெமுனரேஷன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் கேனாட் எக்ஸீட். இப்போ பாருங்கள், பட்டி ஓவராலுங்கிற வார்த்தை இங்கே கிடையாது. மேனேஜிங் டைரக்டருடைய ஊதியத்தை கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது மேனேஜர், சரிங்களா, மேலாளர் ஊதியத்தை பார்த்தோம். இப்போ பார்க்குறது மேனேஜிங் டைரக்டர். 2 பேத்துக்குமே வந்து ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா 5% தான். ஸோ கேனாட் எக்ஸீட் 5%. அடுத்த கொஷினும் முக்கியமான கொஷின். இதுக்கும் 2 கொஷின். இதுக்கு நான் வந்து இந்த கொஷினுக்கு வர மாதிரி 2 கொஷினுக்கு சொல்லியிருந்தேன் ஆன்சர். நீங்கள் பாருங்கள். த ஃபஸ்ட் மீட்டிங் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். அது பொது வரையறு நிறுவனத்தில் வந்து ஃபஸ்ட்டு கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாச்சுரரி மீட்டிங், சட்டமுறை கூட்டம். முதல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன கூட்டத்தை கூட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாச்சுரரி மீட்டிங், சட்டமுறை கூட்டம். இது வந்து எப்போ கூட்டுவாங்கன்னு ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன். அந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண 1 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும், கூட்டிடணும். அதுக்கப்புறமும் கூட்டக்கூடாது. ஏன்னா இது நிறுவனத்தோட வாழ்வு நாளில் ஒரு டைம் மட்டும்தான் இந்த கூட்டத்தை வந்து கூட்டுவாங்க. அதை கூட்டலைன்னா பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அபராதம் கட்ட வேணும், ஒவ்வொரு நாளுக்கும் டே பை டே கூட அபராதத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை. அல்லனா நீதிமன்றம் வந்து சொன்னாங்கன்னா அதே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண, அந்த கம்பெனியே கூட க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அதனால் இது ரொம்ப முக்கியமான கூட்டம். இது ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கூட்டுற கூட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாச்சுரரி மீட்டிங், சட்டமுறை கூட்டம் தான் ஃபஸ்ட்டு கூட்டுவாங்க. அடுத்து 17th கொஷின், இன் கம்பெனி மீட்டிங் ப்ராக்ஸி கேன். இது வந்து 2019லையும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பட் வந்து நம்ம புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட கொஷின்ஸ்லாம் நான் வந்து விடாமல் எடுத்துருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷினில் வந்து நம்ம வந்து அங்கே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுக்கு இந்த ஆன்சர் தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் அடிச்சிடலாம். அதாவது என்னென்னா கம்பெனி மீட்டிங் ப்ராக்ஸி கேன் அப்படின்னா பகரால். அந்த ஆண்டு பொதுக்கூட்டத்தில் வந்து பகரால்னா என்ன வேலை அவருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகரால்னா ஒரு ஆளுக்கு பதிலாக வரக்கூடிய ஆள் தான் பகரால்னு சொல்லி படித்தோம். அந்த பகராலோட வேலை என்ன, அந்த கூட்டத்தில் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பகராலுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஸ்பீக் அண்ட் ஓட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசவும் ஓட்டு போடவும், ஓட்டு ஒன்லி ஓட்டுரிமை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தென் அட்டெண்டட் த ஓட், அப்புறம் ஸ்பீக் ஒன்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் அண்ட் ஓட். அவர் வந்து அட்டன் பண்ணுவார், ஓட்டும் போடுவார். நம்ம இதுக்கு வந்து இந்த கொஷினை வந்து நான் ஆல்ரெடி வந்து எழுதும்போது எப்படி கொடுத்துருப்பான்னு கேட்டால் அவருக்கு வந்து ஓட்டு போடும் உரிமை இல்லை அப்படின்றது தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அவர் வந்து அட்டன் மட்டும் தான் பண்ணுவார். ஒரு ஆளுக்கு பதிலாக இவர் வந்து அட்டன் மட்டும் தான் பண்ணுவார். பட் அங்கே போய் ஓட்டு போட மாட்டார், அவர் பேச மாட்டார், ஒரு ஆளாக வந்து உட்காந்துருப்பார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் ஏதேனும் சொன்னாலோ அல்லது உறுப்பினர்கள் எல்லோரும் தீர்மானம் போட்டாலோ அவர் என்ன செய்யலாம்னா ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு வேர்டு அது இருக்குது. அதனால தான் அவர் வந்து அட்டன் பண்ணலாம். பேசுறதுக்கு எந்த விதத்தில் உரிமை கிடையாது, ஓட்டு மட்டும் போட மாட்டார். ஃபஸ்ட்டு அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னா அதில் வந்து அட்டன் பண்ணுறது, கூட்டத்தில் வந்து அட்டன் பண்ணுறது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். பட் தீர்மானம் போட்டாங்க அல்லது கோர்ட் வந்து சொன்னாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் அவர் என்ன செஞ்சுக்கலாம், ஓட்டு போடலாம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அட்டெண்ட் அண்ட் ஓட். இதுவும் 2 தடவை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சரும் இதே ஆன்சர் தான் வந்து குறிச்சிருக்காங்க. டிஆர்பி வந்து மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அட்டெண்ட் அண்ட் ஓட்டு தான் இதுக்கு வந்து ஆன்சர். சப்போஸ் இதில் வந்து ஓட்டுங்கிற வார்த்தை இல்லை, வெறும் அட்டெண்ட் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அட்டெண்ட்டை தான் கிளிக் பண்ணணும், ஸ்பீக் எடுக்கக்கூடாது. சரிங்களா, அவர் பேசவே மாட்டார், பட் அட்டெண்ட் பண்ணுவார். தீர்மானம் போட்டிருந்தாங்களோ யாராவது கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தா மட்டும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், ஓட்டு போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 17th அட்டெண்ட் அண்ட் ஓட். தென் வந்து 18th கொஸ்டின்,
தென் இஷ்யூ ஆஃப் ஷேர் சர்டிஃபிகேட் மஸ்ட் ஹாவ் ப்ரையர் சாங்ஷன் ஆஃப், அதாவது ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், ப்ரையர் சாங்ஷன் யார், அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்கிட்ட ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ப்ரையர் சாங்ஷன் பண்ணணும், அதாவது அவங்கள்ட்ட வந்து முன் அனுமதி பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது வந்து கம்பெனி செக்ரட்டரி. ஆனால் யார்கிட்ட இவர் பெர்மிஷன் வாங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்டர்ஸில். சரிங்களா, இயக்குநரவை தீர்மானத்தில் ரிசொல்யூஷன் ஆஃப் போர்ட் டைரக்டர்ஸ். சரிங்களா, அதாவது ஆன்சர் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம், ரிசொல்யூஷன் ஆஃப் போர்ட் டைரக்டர். அவர்கிட்ட தான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அதை முன் அனுமதி பெற்றுக்கொண்டு அதை வந்து கம்பெனி செக்ரட்டரி என்ன செய்வார், கொடுப்பார். சைன் போட்டு எந்தெந்த இடத்துல சைன் போடணுமோ உண்மையான சான்றளிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் அவர் வந்து சைன் போட்டு அவர் வந்து இஷ்யூ பண்ணுவார். யார், கம்பெனி செக்ரட்டரி. தென் 19th கொஸ்டின் பார்த்தோம்னா, a right given to the members of the company by memorandum and the articles of association is, அது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுவனத்தில் உள்ள உறுப்பினருக்கு அமைப்பு முறை ஏடு மற்றும் சங்க நடைமுறைகள் தருகின்ற உரிமையானது. என்ன உரிமை தருது, நிறுவனத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வந்து நிறுவனத்தில் வந்து கம்பெனிஸில் வந்து நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் மெமராண்டமும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனும் என்ன உரிமையை கொடுக்கிறது, இதுதான் வந்து கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் வந்து டாக்குமெண்ட்ரி ரைட், அது ஆவண உரிமையை வந்து இந்த ரெண்டுமே கொடுக்குறாங்க. நிறுவனத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அமைப்பு முறையீடும் சங்க நடைமுறையீடும் MOM AOA ரெண்டு பேருமே எந்த விதியை தராங்க, எந்த உரிமையை தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவண உரிமை, டாக்குமெண்ட்ரி ரைட்ஸை தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, உறுப்பினர்களுக்கு கொடுக்குறாங்க. தென் 20வது கொஸ்டினை பார்த்தோன்னா, குவாரம்ங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த குவாரம்ங்கிற கொஷினும் ரொம்ப முக்கியமான கொஷின். சரிங்களா, அதை பார்க்கலாம். இஃப் குவாரம் இஸ் நாட் ப்ரொவைடட் இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு பி ப்ரெசன்ட் இன் தி கம்பெனி ஆஃப் பப்ளிக் கம்பெனி மீட்டிங் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தளவு உறுப்பினர்கள், அதாவது இந்த குறைந்தபட்சம் குவாரம்ங்கிற வார்த்தை வந்து கொஷினில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச உறுப்பினர்கள் பற்றிய சங்க நடைமுறை விதியில் வந்து எதையுமே சொல்லலைன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச நபர்கள் இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் எதுவுமே சொல்லலை அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து எத்தனை பேர் வந்து குறைந்தபட்சம் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குவாரம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 5 மெம்பர்ஸ். சரிங்களா, அமைப்பு முறை ஆர்டிகல்ஸில் வந்து AOAவில் வந்து எதுவுமே சொல்லலை. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை வந்து இதை பற்றி இவ்வளோ நபர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவங்க சொல்லலை. அப்படின்னா குறைந்தபட்சம் எத்தனை நபர்களாவது இருந்து தான் அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 5 நபர்கள் இருந்து தான் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும். 21வது கொஸ்டின், நோ கம்பெனி ஸ்டார்டட் ஆஃப்டர் 1956 கேன் நெவர் இஷ்யூ. அதாவது 1956க்கு அப்புறம் எந்த ஒரு கம்பெனியும் வெளியிடாத பங்கு என்ன பங்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபர்ட் ஷேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது பின்னுரிமை பங்கு அல்லது உரிமையாளர் பங்குன்னு அர்த்தம். இது வந்து 1956க்கு அப்புறம் வெளியிடவே இல்லையா, எந்த ஒரு கம்பெனியும் வெளியிடலை. தென் 2005 கேட்ட கொஷின், ஃபர்ஸ்ட் ஒன், எ கம்பெனி மே சேஞ்சஸ் நேம் பை தி பாசிங். ஒரு கம்பெனியோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா என்ன ரிசொல்யூஷன், என்ன தீர்மானம் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ரிசொல்யூஷன். இது எல்லாமே நம்ம வந்து தீர்மானங்கிற இதில் ஹெட்டிங் கீழே படிச்சிருக்கோம். தீர்மானம் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஆர்டினரி ரெசல்யூஷன், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரெசல்யூஷன் சொல்லிட்டு 3 ஹெட்டிங் படிச்சிருக்கோம். அது கீழே ஒவ்வொன்று கீழே எதுக்கெல்லாம் சிறப்பு தீர்மானம் போடணும், எதுக்கெல்லாம் ஆர்டினரி சாதாரண தீர்மானம் போடணும், எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி போடணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. தென் 23 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் ஃபார் டைரக்டர்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் தி, அதாவது ஒரு இயக்குனருடைய தகுதி பங்குகளை பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இயக்குனருடைய தகுதி பங்கை பற்றி சொல்கிறது என்ன நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பங்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இயக்குனர்களின் தகுதி பங்குகள் பற்றி குறிப்பிடுவது எது, எவ்வளோ இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தான் வந்து இவ்வளோ ஒரு உறுப்பினர்கள் வந்து இவ்வளோ தகுதி பங்குகளை வச்சுருந்தா மட்டும்தான் அவர் உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். தென் 24th, the capital of the company can be reduced under the order of, அதாவது யாரோட ஆணையின்படி வந்து நிறுவனத்தோட முதலை குறைக்கலாம், எந்த இதோட ஆணையின்படி
நிறுமத்தோட முதலை வந்து குறைக்கலாம் கேட்டிருக்காங்க. த கோர்ட் அதாவது நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா நிறுமத்தோட கேபிட்டல் அமௌண்ட்டை என்ன செய்ய முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். தென் 2006 கேட்ட கொஷின், when a winding up order has been made by court but there is no liquidators the property of the company West India. அதாவது இப்போ வந்து நீதிமன்றம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கம்பெனியை கலைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறுமத்தில் கம்பெனியை கலைக்க சொல்லிட்டாங்க. ஆனால் நிறுமத்தில் கலைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த சூழ்நிலையில் வந்து யார் அந்த கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, அதான் கொஷின். அதாவது இந்த கொஷின் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா கலைப்பு செய்கிறாங்க. ஒரு கம்பெனியை வந்து கோர்ட்டு வந்து வைண்டிங் அப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த நிறுமத்தில் வந்து கலைப்பாளர்கள் யாருமே இல்லை, லிக்விடேட்டர்ஸ் யாருமே இல்லாத பட்சத்தில் அப்போ அந்த கம்பெனியுடைய அசட்டை வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து யார் பாதுகாப்பாக வச்சுருப்பா, இதுதான் கொஷின். கோர்ட் தான் என்ன செய்கிறாங்கன்னா த கோர்ட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உடைமைகளை எல்லாத்தையும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்குறாங்க. இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி மேபி ரெடியூஸ்டு பை, கம்பெனியோட முதலை வந்து குறைக்கிறது எந்த தீர்மானம், இதுவும் அந்த தீர்மானத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. அது வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன். த கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி மேபி ரெடியூஸ்டு பை, ஒரு நிறுவனத்தோட பங்கு முதல் வந்து குறைக்கப்படுவது எதை வச்சு குறைக்காங்கன்னு கேட்டால் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே பங்கு முதலை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். தென் வந்து 27th கொஸ்டின், டிவிடெண்ட் கேன் பி பெய்ட் அவுட் ஆஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா டிவிடெண்ட் வந்து பே பண்ணுறாங்க, பங்காதாயம் பே பண்ணுறாங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், செகண்டுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆப்ஷனில் ஏ ஷேர் ப்ரீமியம், பி வந்து ரிசர்வ், சி வந்து ப்ராஃபிட், ஃபோர்த் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்னா என்னது, பங்காதாயம். இப்போ பங்காதாயத்தை வந்து கொடுக்கும்போது நிறுமத்தில் வழங்கப்படும் லாப ஈவானது எதில் கொடுப்பாங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டில் தான் கொடுக்கணும். சப்போஸ் அந்த கொஷினில் ப்ராஃபிட் வார்த்தை இல்லை அப்படின்னா ரிசர்வ்ங்கிற வார்த்தை இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்னால் ப்ராஃபிட்டில் கொடுங்க. பட் ப்ராஃபிட்டுங்கிற வேர்டு அந்த இங்கே இல்லை, ஆப்ஷனில் இல்லைன்னா அங்கே வந்து ரிசர்வில் கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ப்ராஃபிட், செகண்ட் வந்து ரிசர்வ். ஓகே, டிவிடெண்ட் கேன் பி பெய்ட் அவுட் ஆஃப் ஃபஸ்ட் எதில், ப்ராஃபிட்டில். செகண்ட் வந்து அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டுங்கிற ஆப்ஷன் அங்கே இல்லைன்னா ரிசர்வில் தான் என்ன செய்வாங்க, கம்பெனியுடைய பங்காதாயத்தை வந்து கொடுப்பாங்க. Then 28th question, a public limited company must receive the minimum subscription within. பொது கம்பெனியில் வந்து பொது வரையறை நிறுவனத்தில் வந்து குறைந்த அளவு மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து எத்தனை நாட்களுக்குள் பெற வேண்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து 90 days. மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வார்த்தை வந்தாலே 90 days தான், சரிங்களா? அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மஸ்ட் ரிசீவ் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனாலே வித்தின் 90 days. தென் 2011 கேட்ட கொஷின். அப்புறம் இன் சாலமன் வெஸ்ட் சாலமன் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து இருந்திருக்கு. இது வந்து நான் ஆல்ரெடி வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பெனியில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இன் சாலமன் வெஸ்ட் சாலமன் கேஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் வாஸ், அதாவது சாலமன் வெஸ்ட் சாலமன் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருந்திருக்கு. அதில் வெளிக்கொணரப்பட்ட இயல்பு என்ன, அதான் கொஷின். இது வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தான் என்ன செஞ்சுருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஷினில் அடிக்கடி கேட்குறாங்க. செப்பரேட் லீகல் சாலமன் வெஸ்ட் சாலமன் கேட்டால் செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதாவது சட்டப்பூர்வமான தனித்த வாழ்வு அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அந்த கேஸ்க்கு வந்து சாலமன் வெஸ்ட் சாலமன் அப்படிங்கிற கேஸ்க்கு வந்து ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 30வது கொஷின் வந்து a person who does the necessary preliminary work incident to the formation of the company is, அது ஃபார்மேஷன் பண்ணுறது. ஒரு நிறுவனத்தை வந்து தோற்றுவிப்பதற்கு வந்து முன்னேற்பாடுகளை அந்த வேலைகளை செய்பவர் யார், இதுதான் கொஷின். ஒரு நிறுவனத்தை வந்து தோற்றுவிக்கணும், அந்த தோற்றுவிக்கப்படக்கூடிய அந்த கம்பெனிக்கு வந்து முன்னேற்பாடுகளை செய்பவர் யாருன்னு கேட்டால் தோற்றுவிப்பாளர், சரிங்களா? ப்ரொமோட்டாஸ் மட்டும்தான் அந்த கம்பெனி ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கம்பெனி இந்த ப்ரிலிமினரி ஒர்க்கை வந்து செய்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிக்கு ப்ரொமோட்டாஸ் தான், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 31 கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a பார்ட் ஆஃப் மெமராண்டம், அதாவது மெமராண்டத்தில் இது எது வராது, அமைப்பு முறையீட்டில் வராதது இதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமைப்பு முறையீடோட இது நம்ம படிச்சிருப்போம், நோக்கம் சார்ந்தது, அமைப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம், சரிங்களா? ஆப்ஜெக்டிவ் சார்ந்தது, முதல் சார்ந்தது, பங்கு முதலை சார்ந்தது, நேம் பெயர் சார்ந்த விதி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஒரு 6 ஹெட்டிங் அது கீழே இருக்கும்.
அதில் வந்து எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமைப்புமுறையின் கீழ் வராது என்னன்னு கேட்டால் அல்டர்னேஷன் கிளாஸஸ், அதுதான் இங்கே வராது. திருத்த சரத்து மட்டும் வராது. நோக்க சரத்து வரும், மூலதன சரத்து வரும், பெயர் சரத்து வரும், பொறுப்பு சரத்துலாம் வரும். வராது எதுன்னு கேட்டிங்கன்னா அல்டரேஷன் கிளாஸஸ். இது நீங்கள் வந்து அந்த அமைப்புமுறையோட வகைகளில் படிச்சிங்கன்னா எது வரும் வராதுங்கிறது வந்து அந்த 6 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 ஹெட்டிங் நீங்கள் படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 32 கொஷின் 2012 கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, a government company in a company in which not less than 51% of the paid up share capital is held by, அதாவது அரசாங்க நிறுவனம் அப்படின்னு சொல்கிறது வந்து எத்தனை அதாவது செலுத்தப்பட்ட பங்குமுறை மதிப்பு வந்து எத்தனை சதவீதத்துக்கு குறைவாக இருக்காமல் இருந்துச்சுன்னா அது அரசாங்க நிறுவனம் சொல்கிறாங்க. அரசு நிறுவனம் என்பது எத்தனை சதவீதத்துக்கு குறையாமல் இருந்துச்சுன்னா அது அரசாங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின். அதுக்கு கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பார்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அண்ட் பார்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இதுக்கு டெஃபினேஷனே உண்டு. அரசு நிறுவனம் என்றால் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அது இரண்டும் சேர்ந்தோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டெஃபினேஷன் உண்டு. அரசு நிறுவனம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் புக்கில். அதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரலும் இருக்கும், ஸ்டேட்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். பார்ட்லி சென்ட்ரல் அண்ட் பார்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் த ஆன்சர். சரிங்களா? அரசு நிறுவனம் அப்படிங்கிற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ வந்து இதுக்கு டெஃபினிஷன் என்னன்னாலே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் சேர்த்து தான் வரும். அதனால் ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். தென் வந்து 33 கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஷின் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். த ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கேன் பி ஹெல்டு ஃப்ரம் தி டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் தி கம்பெனி. முதல்ல ஒரு கம்பெனி கூட்டுவாக்கம் செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கூட்டுற கூட்டம் தான் சட்டமுறை கூட்டம். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நான் மாற்றி சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்னா ஆண்டு பொதுக்கூட்டம். ஆண்டு பொதுக்கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு கூட்டக்கூடிய ஆண்டு பொதுக்கூட்டம் வந்து 18 மாதங்கள் கழித்து கூட்ட வேண்டும். அடுத்து 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கான இடைவெளி 15 மாதம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கேன் பி ஹெல்டு ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் தி கம்பெனி. அப்போ ஃபஸ்ட்டு ஆண்டு பொதுக்கூட்டம் வந்து எத்தனை மாதம் கழித்து நடக்க வேண்டும் கேட்டால் வித்தின் 18 months. இதே இது வந்து 2 ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கான இடைவெளின்னு கேட்டாங்கன்னா வித்தின் 15 months. இதுக்கு ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா 18 months. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த கொஷினை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 2001 வந்து 15 months ஃபஸ்ட்டு கொஷினே 15 months தான் ஆன்சர் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 18 months. அப்புறம் 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கான இடைவெளி 15 months. ஓகே, அடுத்த கொஷின் 34. A director can be removed from the office by the central government and the recommendation of. ஒரு டைரக்டரை வந்து அவருடைய பதவியிலிருந்து வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து யார் பரிந்துரை ஆணையம் கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இயக்குனரை அவர் பதவியிலிருந்து மத்திய அரசாங்கம் நீக்குவதற்கு பரிந்துரை செய்யும் ஆணையம் எது? அதான் கொஷின். அதான் director can be removed from the office by the central government and the recommendation of. யார் வந்து பரிந்துரை செய்யும் ஆணையம்னு கேட்டிங்கன்னா தி கம்பெனி லா ட்ரிபுனல். சரிங்களா? தீர்ப்பாயம், நிறுமச்சட்ட தீர்ப்பாயம். இவங்க தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கம்பெனி லா போர்டுன்னு நீங்கள் வந்து அடிக்கடி நம்ம படிக்கிற வார்த்தை வந்து அந்த கம்பெனி பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி லா போர்டுன்னு தான் வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் மட்டும்தான் கம்பெனி லா ட்ரிபுனல்ங்கிற வார்த்தை வந்து அங்கே இருக்கும். நிறுமச்சட்ட தீர்ப்பாயங்கிற வார்த்தை அந்த புக்கில் இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எதுக்கு செய்கிறாங்கன்னா ஆணையம் வழங்குறாங்கன்னா ஒரு இயக்குனரை வந்து பதவியிலிருந்து மத்திய அரசாங்கம் நீக்குவதற்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஆணையம் வந்து கம்பெனி லா ட்ரிபுனல். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ். த ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ். நிறுவனத்தோட அடிப்படை ஆவணம் அப்படின்னு கேட்டாங்க. ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஃபண்டமெண்டல்னாலே அடிப்படை ஆவணம் அப்படின்னாலே மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆவணம். அப்புறம் தான் ஆர்டிகல்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மெமராண்டம். அப்போ அடிப்படை ஆவணம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான் இதுக்கு வந்து ஆன்சர். தென் 2014 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் நாட் எம்பவர்ட் டு ப்ரெசன்ட் பெட்டிஷன் ஆஃப் வைண்டிங் அப் பை தி கோர்ட். அதாவது இதில் வந்து கோர்ட்டு வந்து கலைப்பதற்கு
யார் பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 6 பேர் இருப்பாங்க. இதில் யார் கொடுக்க முடியாது, பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு யாருக்கு இங்கே பவர் இல்லை அப்படின்னா காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் இதை பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 6 பேர் பேர் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அதில் இன்னும் கொஷின் கேட்டுக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இதுலேருந்து இதெல்லாம் கொஷின் வருமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. வந்து அதாவது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கணும். அதாவது டிஆர்பிக்கு படிக்கணும்னு நினச்சி படிக்கிறவங்க வந்து கட்டாயம் நம்ம இதெல்லாம் லைட்டாக வாசித்து விட்டுருந்தா கூட நமக்கு மைண்டுக்கு அங்கே கிளிக் ஆகி பாஸ் ஆயிரும். இதுதான் வரும் அப்படின்னு ஒன்றுமே படிக்காமல் போனால் தான், இதை பற்றி எதுவுமே நாலேஜ் இல்லாமல் போனால் தான் வந்து நம்ம வந்து அங்கே ஆன்சர் செலக்ட் பண்ணுறது கஷ்டம். எல்லா பாயிண்ட்லேயும் இது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து போனால் நம்ம ஈஸியாக அங்கே போய் என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை வந்து டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம். The capital with which the company is registered is called, அதாவது கம்பெனியால் பதிவு செய்யப்பட்ட அந்த முதலுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல், அங்கீகரிக்கப்பட்ட முதல். சரிங்களா, ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த கேபிட்டலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல். கேபிட்டல் வித் விச் த கம்பெனி இஸ் ரெஜிஸ்டர்ட் இஸ் கால்டு. அது எவ்வாறு அழைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட முதல். இது வந்து ஆல்ரெடி வந்து அக்கௌண்டன்சியில் நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த அழைப்பு முதல்லாம் வரும் பார்த்திங்களா, ஃபஸ்ட் கால் செகண்ட் கால்லாம் வரும் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் இருக்கும். இது வந்து நமக்கு கம்பெனியில் வந்து ஏன் அதை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அங்கே எங்கேயும் வந்து கம்பெனி வந்து பப்ளிக்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஷேர்ஸை, அதுலேயும் ஃபஸ்ட் கால் செகண்ட் கால்லாம் வரும். ஸோ அதனால தான் இந்த கொஷின் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 38 கொஸ்டின் வந்து டேபிள் ஏ ஆஃப் த கம்பெனி ஆக்ட் இஸ் கேட்டிருக்காங்க. டேபிள் ஏ ஆல்ரெடி நான் வந்து டேபிள் ஏ லிஸ்ட் ஏ எதுனாலுமே என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அப்போ ஆன்சர் என்னது மாடல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அடுத்து வந்து 2019 கேட்ட கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் டிஐஎன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஐஎனுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் இதுக்கு வந்து டிஐஎன்னோட எக்ஸ்பேண்ட் 2019 கேட்டிருக்காங்க. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 40th question, notice of situation of registered office is to be informed to the registrar companies. அதாவது கம்பெனி உருவாக்கப்பட்ட ரெஜிஸ்டர் இன்கார்பரேஷன் பண்ணி கம்பெனி உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனியை வந்து அந்த நோட்டீஸை எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எத்தனை நாளைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 days. சரிங்களா, நோட்டீஸ் ஆஃப் சிச்சுவேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் டு பி இன்ஃபார்ம் த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் வித்தின் that 30 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். கம்பெனி உருவாக்கப்பட்டு அதை செய்யப்பட்ட எல்லா விஷயம் இன்கார்பரேஷன் பண்ணி அதை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் 30 நாட்களுக்குள்ளே அந்த பதிவலகத்தில் போய் என்ன செஞ்சிடணும்னா அதை நோட்டீஸை வந்து கொடுத்துடணும், அதை பதிவு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் கேரக்டர் கேன் பி கிராண்டட் பை, அதாவது கேரக்டர் இல்லை சார்ட்டர் கேன் பி கிராண்டட் பை, அதாவது ஆல்ரெடி பார்த்தோம் பட்டய அல்லது சாசன அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. சார்ட்டர் கேன் பி கிராண்டட் பை, அது பட்டயம் அல்லது சாசனம். இது பட்டய அல்லது சாசனம் அல்லது நான் பாகுபலி படத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பட்டய அல்லது சாசன, சார்ட்டர்னு வார்த்தை வந்தாலே பட்டய சாசனம், அது அரசனோ அது அரசு தான் அங்கே வருவாங்க. ஸோ கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் தான் இதுக்கு வந்து ஆன்சர். சரியா, சார்ட்டர் கேன் பி கிராண்டட் பை கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். சரியா, அரசன் அல்லது அரசி தான் வந்து பட்டய அல்லது சாசன அப்படிங்கிறது ஹெட்டிங் கீழே அவங்க வந்து வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாம் டெஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் கொடுக்காத சில கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின் இது வந்து நம்ம கொடுத்த அந்த சிலபஸ்லேருந்து வந்த கொஷின்ஸ் வந்து நான் அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து அந்த சாப்டரில் படிக்காத சில கொஷின்ஸும் வந்து வெளியிருந்து வந்திருக்குது. அந்தந்த கொஷினில் எந்த கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் கொஷினில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள், உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி அதை எது ஆன்சராக வரலான்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் கொஷினில் ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சருங்கிறத நீங்களே வந்து நீங்கள் யோசிச்சுக்குவீங்க. அந்த மாதிரி கொஷின்லாம் நான் வந்து டெஸ்ட் கொஷின்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.